வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கோட்டை விட்டேனே நாசமா போச்சு, பேஸ்புக் நேரலையில் கண்ணீர் சிந்திய திருமாவளவன். எப்பேற்பட்ட ஆளுமை பேஸ்புக்ல நேரலையில் அப்படியே கதறி தீர்த்திருக்காருங்க. ஏன் கதறினாரு, அதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ அவர் பேசுற விஷயத்தை பார்க்கலாமா? எனக்கு பதவி ஆசை கிடையாது. எனக்கு பதவி ஆசை இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் பாஜகவுடன் கூட்டணி போட்டு திமுக கூட்டணியில முதன்முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெற்றேன். முதன்முறையாக வெற்றி பெற்றேன். யாராவது ஒருத்தர் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவாங்களா? ஆனா நான் பதவியை ராஜினாமா பண்ணேன். ஏன் நான் ராஜினாமா பண்ணேன்? எனக்கு பதவி ஆசை கிடையாது. கொள்கைக்கு முரணானவர்களுடன் நம்ம கூட்டணி வச்சிருக்க கூடாது. அதனால பாஜக உதவியுடன் நான் எம்எல்ஏ ஆன பதவியை அப்படியே தூக்கி எறிஞ்சல. அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே எனக்கு பதவி ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ண பிறகு 2014 வரைக்கும் பாஜக எங்கிட்ட ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவா நீ பாஜகவுடன் கூட்டணி போடு, உனக்கு மத்திய கேபினெட் அமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ராம்தாஸ் அத்வாலே அவங்கெல்லாம் மத்திய அமைச்சர்கள் இடம்பெறுகின்ற பொழுது நான் இடம்பெறவே இல்லை. பாஜக எவ்வளவு நம்பிக்கைக்குரிய கட்சின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு தெரியும். ரெண்டாவது, பாஜக இப்போ தாழ்த்தப்பட்டவருடைய வாக்கை வாங்கணுன்றதுக்காக துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் உங்க கட்சியிலே அதிகப்படியான ஆட்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் அமைச்சர்கள் இடம் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு அமைச்சரவைகளை இடம் கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. கேட்ட அமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. ஆனா நான் பாஜக கிட்ட அமைச்சர் பதவியே வேணான்னு சொல்லிட்டேன். பல முறை தனித்து அமித்ஷா அவர்கள் என்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா நான் கொட்டவே இல்லை. எனக்கு பதவி ஆசை கிடையாது. அதனாலதான் நான் பாஜக அமைச்சர் போஸ்டிங் தர்றேன்னு சொல்லுங்கின்ற போது கூட நான் போல அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில நம்ம இணைஞ்சோம். திமுக கூட்டணியில இணைந்த பிறகு பல கூட்டணி கட்சிகள் நம்மை அழைத்தன. அதிமுக அழைத்தது, மீண்டும் பாஜகவை அழைத்தார்கள். எங்க லேட்டஸ்டா விஜய் கூட அழைத்தாருங்க. ஆனா நாம என்ன நிலைப்பாட்டில் இருந்தோம்? இந்தியா கூட்டணியை உருவாக்குனது நாமளும் தான். அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கு நாம் ஒரு சிறிய பங்களிப்பை நம்ம அளிச்சிருக்கிறோம். இப்படி சிறிய பங்களிப்பு அளித்திருக்கின்ற தருணத்துல அந்த கூட்டணியை உடையறதுக்கு நாம காரணமா இருக்கலாமா? நம்மளை வச்சு எவ்வளோ பேரம் பேசினாங்க. திருமாவளவன் அவர்கள் வந்துட்டாருன்னா அந்த கூட்டணி அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஆனா திருமாவளவனை வச்சு இந்த கூட்டணியை ஒழிச்சிடக்கூடாது என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக அப்படியே அந்த கூட்டணியில இருந்தோம். எடப்பாடி பழனிசாமி நேரடியா கூப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ சாப்டான ஆள்னு தெரியும். அதே மாதிரி நம்ம எத்தனை தொகுதி கேட்டாலும் கொடுக்கின்ற எண்ணத்தில் இருந்தார். ஆனா நம்ம அதிமுகவுக்கு நமக்கு நல்ல உறவு இருந்தாலும், ஜெயலலிதா முதன்முறையாக தேர்தல் அரசியலுக்கு என்ன கொண்டு வந்தாலும், கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு சொல்லுகின்ற போது ஜெயலலிதா அவர்கள் தம்பி எங்கிருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று வாழ்த்தின பெருமனுஷி. எங்க மீட்டிங்கு போனாலும் சரி தன்னை பக்கத்திலேயே அமர வைத்துக் கொள்வார்கள். அப்படி எந்த பேதமும் இல்லாம நெருக்கமான நல்ல உறவில் இருக்கக்கூடிய அதிமுக நம்மை அழைத்தது. திமுக நம்ம தொகுதிக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தோம். கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை 30 ஆண்டு காலமா வச்சுட்டு வரோம். ஆனா திமுக கிட்ட அது சுத்தமா எடுபடவே இல்லை. நான் அதிமுக போயிருந்தேன்னா கண்டிப்பா அதிமுக ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிருந்தேன்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கும், திமுக கூட்டணி சிதறி இருக்கும். அதனால அதிமுக 2வது இடமோ இல்ல ஆட்சியை பிடிக்கின்ற இடத்துல வந்திருக்கும், நமக்கு மந்திரி பதவியும் கிடைச்சிருக்கும். அப்பவும் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம் என்று நான் ஒதுங்கி விட்டேன். அதோட இப்போ விஜய் அவர்கள் என்னை அழைத்தார். திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல நிக்க சொன்னார். நான் சொல்லிட்டேன், எனக்கு பதவி ஆசைலாம் இல்லப்பா, அதனால நான் போட்டியிடல என்று 100% அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டேன். அது மட்டும் இல்ல, வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு முன்பாக நீங்க அமைச்சர் ஆவறீங்களா, நீங்க அமைச்சர் ஆனீங்கன்னா உங்க கட்சியை வளர்ப்பதற்கு நல்லா இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் நம்ம திருமாவளவன் கிட்ட கேட்டுக்கிட்டாராம். ஏன்னா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் மாற்றமானது தமிழகத்தில் வரப்போகுது என்பதை அப்போதே கணித்து விட்டாராம். அதனால்தான் காட்டுமன்னார் கோயில்ல தான் போட்டியிட வேண்டும் என்று அவர் நினைச்சாராம்.
ஆனா திமுக நிர்பந்தித்தினாலும் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய நிர்பந்தத்தினாலும் அமைச்சர் சிவசங்கர் அவர்களுடைய வேண்டுகோளின் ஏற்று அவரு போட்டியிடவே இல்லையா. ஏன் திமுக அழுத்தம் கொடுத்தது, ஏன் திமுக முன்னாள் அமைச்சர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு நாங்க சொல்லும் பொழுது, இப்ப திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயில்ல போட்டிட்டாருன்னா வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால ஒரு பெரிய பிராக்ஷனை நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். அதனால வன்னியர் பெல்ட்ல வந்து நேரடியா திருமாவளவன் போட்டிடுவது தற்கொலைக்கு சமம். ரெண்டாவது, எம்பியா இருக்கிற மனுஷன் எதற்காக வந்து எம்எல்ஏ போட்டிடணும்? அப்ப ஏதோ ஒரு பின்புலம் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலதான் வன்னியர் ஓட்ட திமுக திருப்பத்துக்காக திருமாவளவன் அவர்களை போட்டிடவே வைக்கலையாம். எந்த அளவுக்கு சாதிய பாசம் இருக்கு பாருங்க திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு. சோ அமைச்சர்களுடைய வற்புறுத்தல், அப்புறம் மு க ஸ்டாலின் அவருடைய வேண்டுகோளை ஏற்று காட்டுமன்னார் கோயில்ல போட்டிடவே இல்லையா. அந்த மாதிரி காட்டுமன்னார் கோயில்ல போட்டிட்டு வெற்றி பெற்றிருந்தார்னு வச்சுங்களேன், நிச்சயமா நான் நேரடியா போய் அமைச்சரவை இணைந்திருப்பேன். ஆனா இப்ப அமைச்சராக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று விஜய் அவர்கள் வேண்டுகோள் வச்சாரு. நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா காட்டுமன்னார் கோயில்ல வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், ஜோதிமணி என்கின்றவரை நிக்க வச்சாங்க. அவரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர். அவர் வெற்றி பெற்று விட்டார். திருமாவளவன் நின்று இருந்தாருன்னா அதிர்புதிரியா வெற்றி பெற்றிருப்பாராம். அதனால நான் வந்து போட்டியிட வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டேன். அதற்கு பிறகு எனக்கு பதவியெல்லாம் வேண்டாம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதவி ஆசை இல்லை என்பதை இன்னைக்கு ஓப்பனா போட்டு உடைச்சிருக்கின்றார். ஏன் பதவி ஆசை இல்லை அப்படின்றத ஆதி காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பட்டியலிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. நாம அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்போம்? திமுக விசிகாவை விழுங்கி விட்டது. திருமாவளவன் அவர்கள் விழித்துக் கொள்ளவே இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் 3ஆம் கட்ட தலைவர்களும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் திமுக விசுவாசிகளாக மாறிட்டாங்க. விசிகாவுக்கு அவங்க விசுவாசமா இல்ல. திமுக கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். திமுக என்ன கட்டளையிடுதோ அதை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால விசிகாவிலே நிர்வாகிகள் இருந்தாலும் அவங்க திமுக காரங்க தான். அதனால திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக கூட்டணி விட்டு வெளியே போகணும் என்று அவர் நினைச்சாருன்னா அது வேலைக்கு ஆகாது. அவர் முடிவெடுக்கலாம், ஆனா நிர்வாகிகள் ஒருபோதும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படி ஒரு துணிச்சலான முடிவெடுத்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போறாருன்னு வச்சுங்களேன், அப்பொழுதே வந்து அந்த கட்சி உடைந்து போயிடும். இல்ல திமுக போய் வரிசையா இணைந்து விடுவார்கள். அப்புறம் விசிகான்ற ஒரு கட்சியே இருக்காது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரிதான் இப்போ விசிகாவுடைய முன்னாள் நிர்வாகிகள் வரிசையாக நாளைக்கு போய் கலைஞர் பிறந்த நாள்ல திமுகவில் இணைகின்றார்களாம். விசிகாவுடைய முகமாகவும் விசிகாவுடைய குரலாகவும் ஊடகத்துல விசிகா கொள்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஆலூர் சானவாசிலிருந்து பனையூர் பாபுல இருந்து சிந்தனை செல்வன்ல இருந்து அவங்க தான் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், இப்படி எல்லாருமே வந்து தனியா மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இப்ப பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ரவிக்குமாரும் திருமாவளவன் மட்டுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில இருக்கிறாங்க. வன்னியரசு அமைச்சராக இருப்பதனால என்ன பண்ண முடியும்? திமுக ஆதரவாளர் என்று சொல்லுகின்ற போது அவர்தான் முதல் ஆதரவாளர், மற்றவங்க தான் 2வது பட்சம். ஆனா அமைச்சர் பதவி கிடைச்சதுனால இப்போ திமுக ஆதரவாக வன்னியரசு பேச முடியல. இருந்தாலும் திமுக வந்து விசிகாவை முழுங்கி விட்டது. இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பதவி ஆசை. அதனாலதான் திமுக கூட்டணி விட்டு வெளியேறி தவேகாவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. பதவி ஆசை இருக்குதுன்னா நீ தேர்தலுக்கு முன்பாக போக வேண்டியது தானே. இப்ப ஏன் திமுகவை அனாதையா விட்டுட்டு நீ போய் விஜய்க்கு ஆதரவளிச்சிருக்கிற? உனக்கு பதவி ஆசையை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு போர்க்கொடி உயர்த்துறாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதுக்கே அவர் யோசிச்சார். தான் வந்து ஒரு அமைச்சர் ஆகணும்னா நிச்சயமா கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் கிட்ட தான் அமைச்சராக வேண்டும் அப்படின்னா துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சார். ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டார். தம்பிகளா, எங்க கட்சியில நாங்க துணை முதலமைச்சர் பதவி உருவாக்கவே இல்லை, உருவாக்கவும் மாட்டோம். அது அதிகாரம் இல்லாத பதவி. ஒரு துணை முதலமைச்சர் பதவின்னு ஒண்ணு போட்டுட்டா அவங்களுக்கு மதிப்பு மரியாதை தரணும். அதனால இப்ப துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிற அளவுக்கு கட்சி ஒன்னும் பின்னடைவு சந்திக்கல, அவசியம் இல்ல. திருமாவளவன் அவர்களே அமைச்சராகுங்க, ஆனா துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. உடனடியாக திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தான் வந்து தவேகா கூட்டணியிலே வந்து பெரிய தலைவர் என்று காட்டிக்கணும். அப்ப பெரிய தலைவர் என்றால் காங்கிரஸ்ல, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல,
அதுக்கப்புறம் விசிகாவில் வன்னியரசு இவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிருக்காங்க. ஆனால் தான் பெரிய தலைவராக இருப்பதனால துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெறுகின்றேன், இல்லைன்னா வேணான்னு அவர் சொன்னார். ஆனால் துணை முதலமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க. அதனால ஒரு அமைச்சர்கள் சேரல. இந்த விஷயம் அத்தனையும் விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவருக்கு நல்லாவே தெரியும். என்னவோ தியாகி மாதிரி வந்து பேசுறிய, துணை முதலமைச்சர் பேரம் பேசுறதே நீ தானே, நாங்கெல்லாம் கூட தானே இருந்தோம். நல்ல மாதிரி பொதுத்தளத்தில் வந்து ஐயோ ஒட்டுமொத்த நிர்வாகியை நான் கோட்டை விட்டுட்டேனே, என் கட்சி நாசமா போச்சேன், ஏன் அழுகுற, நீ என்ன அவ்வளவு நல்லவனா, கட்சியை நாங்கெல்லாம் சேர்ந்து தானே வளர்த்தோம், நாம திமுக கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் இணைந்திருந்ததன் காரணமாகத்தானே விசிக இவ்வளவு வளர்ச்சி பெற்றது, திமுகவால தானே கட்சி அங்கீகாரம் பெற்றது, திமுகவால தானே நம்ம தனி சின்னத்துல போட்டிட்டோம், மற்ற கட்சிக்கு போய் நம்ம தனி சின்னம் கிடைச்சிருக்கோமா நம்மளுக்கு. அதனால 2 MP 2 MLA வெற்றி பெறதுக்கு காரணம் திமுக தான். நாம கடந்து வந்த பாதையை மறந்துட்டு நீ எப்படி தவிர்க்க ஆதரவளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் திருமாவளவனுக்கு பயங்கர நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்ப கட்சியானது திமுகவில் போய் கரையுது. கண்டிப்பாக விசிகாவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவுக்கு போனாதான் கொஞ்சம் பட்டியல் இனத்தவர் வந்து திமுக பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. இல்லைன்னா விஜய் பக்கம் போனவங்க திமுக பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சோழி முடிஞ்சு போய் சோர்ந்து 10 கெடுக்குது திமுக. அதனால இப்போ பட்டியல் இனத்தவருடைய வாக்காவது திமுக வரணும்னா விசிக உடைச்சே ஆகணும். அந்த வேலையை பார்த்துட்டாங்க. இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நான் பதவி ஆசைக்காக தவேகா கிட்ட போய் சேரலப்பா, ஜனநாயக முறைப்படி ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் மூலமாக தமிழகத்தை பாஜக ஆளக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால்தான்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்சம்பா. நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்ப ஆதரவை வாபஸ் வாங்கிடுறேன், 2வது ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் 2ஆம் கட்ட தலைவர்கள். கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, நம்ம வந்து கூட்டணி விட்டு வெளியேறலாம், அமைச்சர் பதவியிலிருந்து விலகலாம், கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க போய் திமுக இணைய வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காராம் விசிகாவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட. அவங்களும் வந்து எவ்வளவு காலம் நீ வந்து கூட்டணியில் இருக்க போறன்றதை என்கிட்ட சொல்லிடு, வெளியிருந்தே ஆதரவளிப்போம்னு சொல்லிட்டீங்க, 2வது திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்க போறோம்னு சொன்னீங்க, இருந்துகிட்டு இருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா திடீர்னு அங்க போய் அமைச்சர் ஆயிட்ட பிறகு நீங்க எப்படி திமுக கூட்டணியில் இருக்க முடியும்? உங்க ஆட்சிக்கு எதிராகவே நீங்க திமுக கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணி திமுக ஜெயிக்க வைப்பீங்களா? வன்னியரசு உங்க கட்சியில் இருக்கிறது தானே, அது வந்து உங்க ஆட்சி தானே, எப்படி திமுக கிட்ட போய் கூட்டணி போட முடியும்? பொய்யாம தெரிய எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம தவேகா கூட்டணியில் இருப்போம், எப்ப வெளியே வருவோம். அது மட்டும் இல்ல, அதிமுக MLA-க்களை ராஜினாமா பண்ணி அவங்க கட்சியில் இணைக்கின்ற வேலையை பாக்குறாங்க, உங்களை மதிக்கவே இல்லை. அப்புறம் அந்த கட்சிக்கு ஏன் ஆதரவு? பாஜக ஆதரவு பெற்றவர்களை ஒருபோதும் நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன்னு விஜய் சொன்னாரு, கடைபிடிச்சாரா? விஜய் இது வரைக்கும் பாஜக விமர்சனம் பண்ணியிருக்கின்றாரா? அந்த ஆளு ஏற்கனவே நம்ம சொன்னோம் RSS பெற்ற பிள்ளைன்னு சொன்னோம், பாஜக பி டீம்னு சொன்னோம். அதெல்லாம் மறந்துட்டு அங்க போய் நீ வந்து ஆதரவளிப்பதா? நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக போர்க்கொடி வைத்திருக்காங்க. ஐயோ, ஒரே ஒரு துணை முதலமைச்சர் அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு கட்சியை கோட்டை விட்டுட்டேனே, கட்சி நாசமா போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு Facebookல வந்து தன்னுடைய நியாயத்தை சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லிட்டு அழாத குறையா என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நியாயத்தை பேசுறதுக்கு ஊடகமும் இல்லையே, அதே மாதிரி என்னுடைய நியாயங்களை புரிந்து கொள்வதற்கு என் கட்சியில ஆள் இல்லையே, இல்ல திமுக கிட்ட போய் என்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு எங்க கட்சியில ஆள் இல்லையே, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நானே சொல்றதா நினைக்கிறீங்களா? இல்ல, முகநூல்ல நம்ம திருமாவளவன் அவர்களே பேசியிருக்கிறார், என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை யார் சொல்றது? யாருமே இல்லையே சொல்றதுக்கு. அதனால இப்போவாது என்னுடைய நியாயங்களை நான் Facebook மூலமா சொல்றேன், புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்குங்க, இல்ல திருமாவளவனையும் தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விட்டுட்டு வெளியே போங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு வந்து கழக கண்மணிகளும் கட்சி உடன்பிறப்புகளும் திமுகவுக்கு தாவுவதனால திருமாவளவன் அவர்கள் Facebook நேரலையிலே அழுது தீர்த்தாரு, கண்ணீர் விட்டாரு, கதறி அழுதாரு. ஆனா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அரசியல் என்பதே வந்து சுயநலம் தான், பணமும் பதவியும் சேர்ந்தது தான். அரசியல்ல வெற்றி மட்டும்தான் குறிக்கோள். கொள்கை கோட்பாடு அப்புறம் அம்பேத்கரையும் இந்துத்துவா எல்லாம் சொம்மாகாது, புரியுதுங்களா? நீங்க பேசலாம், ஆனா கூடக்கிறோம் அத்தனை பேரும் இந்த கொள்கையெல்லாம் பேசிட்டு போய் வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு படுத்துக்கு போறானே. அதனால அவன் அறிவாளி தான். நீ துணை முதலமைச்சர் ஆவத்துக்காக என்ன பேரம் பேசினேன், ஆனா நாங்கெல்லாம் தேர்தலில் சீட்டு கேட்கும் போது என்ன சொன்னேன்? புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு தரலான்னு சொன்னேன், எல்லாம் தோத்து போட்டான்.
மொத்தத்துல நீ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடாது என்று தேர்தலுக்கு முன்பாக முடிவெடுத்துட்டு, அதனால எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துருக்க, நாங்க திமுக கூட்டணிக்கு போறோம்னு சொல்லிவிட்டு விசிகாவினர் பல பேர் திமுகவுக்கு தாவ காத்திருப்பதனால தற்காலிகமாக காலில் கையில வீழ்ந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்திருக்கின்றாராம். ஸ்டாலின் கிட்டையும் போன் போட்டு பேசியிருக்கின்றாராம். ஸ்டாலின் வந்து தெளிவா சொல்லிட்டாராம், வர்றவங்களை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், நானும் விரும்பி அழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். பொறுத்து வந்து பார்ப்போம் விசிக ஒட்டுமொத்தமா திமுக போய் இணையதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்களே.